மேடம் இவங்க வித்தவுட் டிரைவர் ஆப்ஷன்ல காரை ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு எல்லா டீடைல்ஸோட அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறாங்க. நம்ம டெஸ்டினேஷன் ஆட் பண்ணா ஒரு 2-3 டேஸ்க்கு காரை ரெண்டுக்கு கொடுப்பாங்க. அதனால நேத்து வந்தவன் எந்த இடத்துல தான் காரை ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் மேடம். புக் பண்ணுங்க. இதோ பண்றேன் மேடம். ஹலோ வணக்கம் சார். ஜோன் கார் ரெண்டல். அது வந்து எனக்கு கார் ரெண்டலுக்கு தேவைப்படுது. கோயம்புத்தூருக்கு போகணும். ஓகே சார். ஆல்ரெடி ஃபார்மாலிட்டிஸ் ஃபில் பண்ணிட்டேன், அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிட்டேன். சார். லொகேஷன் அனுப்பிட்டேன். ஓகே சார். வண்டியை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. கண்டிப்பா சார். வண்டி வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அப்படியா? ஆமா சார். அனுப்பி வைங்க. ஹலோ சார், லொகேஷனுக்கு வந்துட்டேன் சார். அப்படியா? ஆமா சார். சரி நீங்க அங்கேயே இருங்க. ஓகே சார். கிரண் சார். டிரைவர் வெளியே இருக்காரு. Okay. போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். இப்படியெல்லாம் கேம் பிளான் பண்ணவங்க க்ளூவை விட்டு வச்சிருப்பாங்களா? மேபி விட்டுக்கலாம். ம் மேடம், டிரைவர் மேடம். வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? என் பேரு கோபி மேடம். நேத்து சாயங்காலம் 4:30 மணிக்கு விஜயநகர் 18th கிராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு எதுக்கு போனீங்க? நேத்து நான் டியூட்டிக்கே போகல மேடம். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். வேற யாருக்கு தெரியும்? எல்லா விஷயமும் தெரியணும்னா டியூட்டி இன்சார்ஜ் ரமேஷ் சார் கேட்டா எல்லாமே தெரிஞ்சிடும் மேடம். ஃபோன் பண்ணுங்க. அண்ணா நான் கோபி பேசுறேண்ணா. ஏய் குடுங்க. ஏய், நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஒரு ஸ்மால் என்கொயரி. விஜயநகர் 8th கிராஸ் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு கார் புக் ஆயிருக்கு. அவனோட கான்டாக்ட் நம்பரும் டீடைல்ஸும் அர்ஜென்ட்டா வேணும். சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகே, சீக்கிரமா அனுப்பி வைங்க. ஓகே கிரண், அவரை வெளியே உட்கார வைங்க. சரிங்க மேடம். வெளியில வந்து உட்காரு. கனெக்ட் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? ஆமா. சரி. ஓகே சார். என்னையா காலங்கத்தால பிரியாணியா வாங்கிட்டு வந்திருக்க? இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல மேடம். காசு கொடுத்தியா ஓசில வாங்குனியா? என்ன மேடம் நீங்க? நான் காசு கொடுத்து தான் மேடம் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க மேடம். சுபாஷ், பேமெண்ட் யார் அக்கவுண்ட்ல இருந்து போயிருக்கு பாருங்க. ஒரு நிமிஷம் மேடம். மேடம், அக்கவுண்ட் நம்பர்ல இருந்து எதுவும் தெரியல மேடம். மேபி கூகுள் ஹேக் பண்ணி பேமெண்ட் பண்ணிருப்பாங்க மேடம். லொகேஷன் நேபாள் பார்டரை காட்டுது மேடம். ஓ, ஐ see. அந்த நம்பர் சொல்லுங்க. 9631 422 8909. சுபாஷ் மேடம், இந்த நம்பர் யார் பேர்ல இருக்குங்கிற டீடைல்ஸ் வேணும். இல்ல இவ்வளவுலாம் கேம் பிளான் பண்ணவங்க ஐடி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் ஒரிஜினல் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப தலைவலிக்குது, ஒரு காஃபி சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க போனை கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். கொடுங்க. லாக் ஓபன் பண்ணிட்டு மேடம். எதுக்கு இப்படி முறைக்கிறாங்க? மேடம். என்ன சுபாஷ்? யாருது இந்த நம்பர்? இதுவா மேடம்? நேத்து பாண்டி பஜார் ஏரியால இருக்கிற ஒரு லாட்ஜுக்கு ரைடுக்கு போனேன் மேடம். இது அங்க இருந்த பொண்ணோட நம்பர் மேடம். இந்த நம்பர்ல இருந்து தான் வண்டி புக் ஆயிருக்கு. வர சொல்லுங்க அவளை. ஓகே மேடம். உன் பேர் என்னம்மா? என் பேர் அனிதா மேடம். இந்த நம்பர் உன்னோடதா பாரு. இல்ல மேடம். கரெக்டா பார்த்து சொல்லு. இல்ல மேடம், என்னோடது இல்ல. ஏய், அன்னைக்கு நான் ஸ்டேஷன்ல இருந்து என்கொயரிக்காக கால் பண்ணேன். உன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. கால் அலர்ட் பார்த்துட்டு நீ தானே எனக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் பண்ண. ஓ, அந்த நம்பரா? இப்ப ஞாபகம் வந்துருச்சு மேடம். இந்த தொழில் செய்யறது ரொம்ப கஷ்டம் மேடம். எங்க கூட இருக்கிறவங்க சிகரெட்ல சுடுவாங்க,
கலாட்டா பண்ணுவாங்க. ரவுடிங்க பெரிய ஆளுங்க காசே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப ஏதோ ஒரு புண்ணியமா கால் கேர்ள்ஸ்னு ஆப் ஓபன் பண்ணிருக்கான். இப்போ எல்லாமே ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதுலயே எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கும். பிக்கப், டிராப், ஆன்லைன் புக்கிங்ஸ், கூகுள் பேமெண்ட் எல்லாமே அதுலதான். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம தொழில் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். ஆனா தொழிலுக்கு போகும்போது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப சார் அங்க வந்து என்கொயரிக்கு வர சொன்னாரு. என்கிட்ட மொபைல் இல்ல. அதனாலதான் பிக்கப் பண்ண என் டிரைவர் கிட்ட இருந்து வீட்டுக்கு கால் பண்ணேன். மோஸ்ட்லி இது அவனோட நம்பரா தான் இருக்கும். அந்த நம்பர் தான் சார் சேவ் பண்ணிருக்காரு மேடம். டிரைவர் நம்பரா? ஆ, அவன் எப்படி இருப்பான், எங்க இருப்பான், யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாரு எங்க இருப்பான்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா 2-3 தடவை அவன் தான் மேடம் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணா. அவன் எப்படி இருப்பான்னு சொல்லு பார்க்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பான். முடி கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். கொஞ்சம் தாடி கூட வச்சிருப்பான். ஒரு 5 அடி இருப்பான் மேடம். அவனுக்கு ஒரு 35 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். இவனா பாரு. இவன் தான் மேடம். ஆ? இவனா? கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலஞ்ச கதையா இருக்கு மேடம். வாங்க, பாரி வலையில கூட்டிட்டு வரலாம். ஏய், எல்லாருக்கும் அள்ளி அள்ளி குடுக்கற பாரி வள்ளலே, நீயா வந்து வண்டியில ஏறினா உனக்கு நல்லது. இல்லனா உன் மண்டை சிதறிடும். ட்ரிக்கரை காட்டி மிரட்டுற உன்ன மாதிரி பல காக்கி சட்டைகள் எல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு நான் 10 நிமிஷத்துல பார்சல் பண்ணி அனுப்புறேன். உனக்கு கண்ணை நீட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனா இந்த அருவாளை பிடிக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. இது வரைக்கும் என்னை எதிர்த்த எல்லாரையும் நான் காணாப்பணமா மாத்திருக்கேன். அதனால என்னை எதிர்க்கிற வேலையை வச்சுக்காதீங்க. அப்படி எதிர்த்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டு உயிரோட போக மாட்டீங்க. ஜாக்கிரதை. அப்பப்பப்பப்பப்பா, டயலாக் கிங். என்னமா டயலாக் பேசுற? பொண்ணுங்களெல்லாம் வச்சு பிசினஸ் பண்றவன் எல்லாம் ஆம்பளை ஆயிட்டான். கையில கத்திய புடிச்சா, பொண்ணுங்க கைய புடிச்சா நீ ஹீரோ ஆயிடுவியா? மவனே, லாங்கா டயலாக் பேசினவெல்லாம் ஆம்பளை ஆயிட மாட்டான். அதுக்கெல்லாம் ஆம்பளைத்தனம் வேணும். போட்டு தள்ளுங்கடா அவங்கள. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது.
மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.